ஃப்ரெண்ட்ஸ் நேருக்கு வணக்கம். இன்றைக்கி நம்மளோட வீடியோ வந்து இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து T20 சீரிஸ் பற்றினு தான். சீரிஸ் பற்றினு சொல்லி நிறைய பேர் யோசிப்பீங்க. இப்போ லாஸ்ட் ஒரு மேட்ச் தான் முடிஞ்சிருக்கு, அதுக்குள்ளே சீரிஸ் பற்றி பேச ஆரம்பிச்சிட்டானே கண்டிப்பாக கேட்பீங்க. இது வந்து சீரிஸ் பற்றினது தான், அதுவும் சீரியஸான விஷயங்கள் தான் கண்டிப்பாக சொல்லணும். நம்ம ஃபஸ்ட் மேட்ச் முன்னாடி நிறைய விஷயங்கள் பேசியிருந்தோம். அதிலும் குறிப்பாக வந்து பிரண்டன் மெக்கல்லம் பேசியிருந்த அந்த ஒரு வீடியோ, ஆக்சுவலாக வீடியோன்னு சொல்ல முடியாது, அது டேகாகவே போட்டு எல்லோரும் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவர் சொன்ன விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து வேர்ல்டுலேயே வந்து பெரிய டாப் கிளாஸ் பேட்ஸ்மேன்லாம் வச்சுருக்கோம். ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்கான பேட்டிங் லைனாக பண்ணிக்கிட்டு தான் இருக்குன்ற மாதிரி அவர் பேசியிருந்தார். ஸோ அவர் பேசுகிறதுக்கு ஃபஸ்ட் மேட்ச்சில் மொக்க வாங்கிட்டாருன்ற மாதிரி எல்லாருமே பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கு தான் வந்து ஜாஸ் பட்லர் வந்து தெளிவாக பேசியிருந்தார். கண்டிப்பாக நாங்கள் ஸ்ட்ராங்காக கம்பேக் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி எல்லாருமே பேசிகிட்டு இருந்தாங்க. இதில் வந்து நிறையா பேர் சொல்லக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா, காம்பீர் தான் நிறையா பேர் பாராட்டிகிட்டு இருக்காங்க. அது கண்டிப்பாக உண்மை தான். ஏன்னா நம்ம ஃபஸ்ட் மேட்ச் வந்து நம்ம ஆல்ரெடி பேசிகிட்டு இருந்தோம். ஸோ 2 ஃபேஸர்ஸோட போகிறாங்களா இல்லை 3 ஃபேஸரோட போகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப கன்ஃபியூஷனாக பேசிகிட்டு இருந்தோம். ஆனால் இது எதுவுமே இல்லைப்பான்னு சொல்லிட்டு ஒரே ஒரு ஆள் தான்ப்பா, எனக்கு ஹர்ஷ்தீப் சிங் மட்டும் போதும். ஸோ கூட வந்து ஹர்திக் பாண்டியா இருக்காரா, பரவாயில்ல போதும், 3 ஸ்பின்னரோட போகிறேன்னு சொன்னோன்னே ஆக்சுவலாக ஸ்காடை பார்த்தோன்னே எல்லாருக்குமே ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. அதிலும் குறிப்பாக வந்து கொல்கட்டா வந்து எந்த அளவுக்கு பிச்சு இருக்குன்னு நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஐபிஎல் வந்து ரீசெண்டாக பார்த்தோம் 260 வர அதை சேஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது 3 ஸ்பின்னர், அதுவும் கொல்கட்டா பிச்சிலியான்ற மாதிரி எல்லாருமே ஷாக் ஆனாங்க. இன்க்ளூட் நானும் அப்படி தான் ஷாக் ஆகிருந்தேன். ஆனால் மேட்ச் போக போக பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து விக்கெட்ஸ்லாம் விழுந்த பிறகு ஆட்டோமேட்டிக்காக வந்து அவங்க நம்ம போலர்கிட்ட சரண்டர் ஆகிட்டாங்க தான் கண்டிப்பாக சொல்லணும். 132 தான் அடிச்சிருந்தாங்க, ஆல் அவுட் ஆகிட்டாங்க. ஸோ அதற்கடுத்தபடியாக நான் அபிஷேக் சர்மா தான் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. ஸோ அபிஷேக் சர்மா மேலே எந்த அளவுக்கு ப்ரெஷர் இருந்துச்சு நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயங்கள் தான். ஸோ எதன் அடிப்படையில் வந்து அவர் வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க, ஸோ அவரோட நிறைய பேர் இருக்கும்போது நீங்கள் வாய்ப்பு கொடுத்துருக்கீங்கன்னு சில பேர் கேட்டுகிட்டு இருந்தாங்க. ஸோ ஆல்ரெடி வந்து அவர் நிரூபிச்சிருந்தவர் தான். ஸோ இந்த மேட்ச்சில் எல்லாருமே வந்து அவர் தான் வாட்ச் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சஞ்சு சாம்சன் வந்து அவுட் ஆன பிறகு ஆட்டோமேட்டிக்காக வந்து அபிஷேக் சர்மா மேலே தான் கான்சன்ட்ரேஷன் போச்சு. ஆனால் அபிஷேக் சர்மா வந்து சும்மா சொல்லக்கூடாது. ஸோ நான் இப்படி தான்ப்பா ஆடுவேன்ற மாதிரி அவர் வேறு லெவலில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டாருன்னு தான் கண்டிப்பாக சொல்லணும். அதுவும் குறிப்பிட்டு சில வாய்ப்புகள் அவருக்கு கிடைச்சது உண்மை தான். ஸோ 2-3 கேட்சஸ் வந்து மிஸ் பண்ணியிருந்தாங்க. அதிலும் குறிப்பாக வந்து ஆதில் ரஷீத்லாம் வந்து கேட்சஸ் மிஸ் பண்ணுவாரான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது அவரே வந்து கேட்சஸ் மிஸ் பண்ணியிருந்தார். ஸோ அந்த இடத்துல வந்து இங்கிலாந்து பவுலர்ஸ்லாம் வந்து நொறுங்கிட்டாங்கன்னு தான் கண்டிப்பாக நம்ம சொல்லி ஆகணும். பேட்டரோட அந்த அதிரடியை வந்து அவங்களால வந்து எப்படி ஸ்டாப் பண்ணுறதுன்னு தெரியாமல் போயிடுச்சு. அதனாலேயே வந்து அவங்க நர்வஸாக வந்து எல்லாத்தையும் விட்டுட்டாங்கன்றதான் உண்மை. இதெல்லாத்தையும் தாண்டி நம்ம சென்னை சேப்பாக்கம் பிச்சில் வந்து அடுத்த மேட்ச் நடக்க போகுது. நாளைக்கு நைட்டு 7 மணிக்கு நடக்க போகுது. ஸோ அதற்கு வந்து இப்போ எல்லாருமே வந்து ரெடி ஆகிட்டு இருக்காங்கன்னு கண்டிப்பாக சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஐபிஎல் ஃபேன்ஸ் எல்லாம் கூட நம்ம சேப்பாக்கம் பிச் எப்படி ரெடி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த மேட்ச் பார்த்து தான் தெரிஞ்சுக்கின்ற மாதிரி எல்லாருமே இருக்காங்க. ஆக்சுவலாக வந்து 2-3 ட்ராக் இருக்கும். அதில் எந்த ட்ராக் வந்து விளையாட வைக்க போகிறாங்க, எந்த ட்ராக் வந்து ஐபிஎல் கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல. ஸோ இதெல்லாம் தாண்டி இப்போ நம்ம சென்னை மேட்ச்சுக்கு வந்தோம்னா, நம்ம சென்னை மேட்ச்சில் நம்ம இந்தியன் ஸ்குவாட் என்னவாக இருக்குன்னு தான் இப்போ எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ எப்படி பார்த்தாலுமே வருண் சக்கரவர்த்தி நம்ம ஸ்குவாடில் தான் இருக்க போகிறாரு. கொல்கட்டாவுக்கு ஹோம் கிரவுண்ட் அவர் தான் சொன்னாலும் சென்னைக்கு திருப்பியும் வந்து அவருக்கு ஹோம் கிரவுண்டு தான். ஸோ என்னப்பா கன்ஃபியூஸ் பண்ணிட்டு நிறைய பேர் கேட்பீங்க. ஆக்சுவலாக ஐபிஎல் பார்க்குற எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். கொல்கட்டா விளையாடுறதுனால அவருக்கு வந்து அது ஹோம் கிரவுண்டாக இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து சென்னைக்கு வர்றதுனால கண்டிப்பாக இது அவரோட ஹோம் கிரவுண்டு தான் கண்டிப்பாக சொல்லணும். சென்னையில் கண்டிப்பாக வருண் சக்கரவர்த்தி இருப்பார். ஸோ அதற்கு அடுத்தபடியாக ஷமி வந்து வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கான்னு நிறையா பேர் கேட்டுட்ருக்காங்க. சென்னை ட்ராக்கு அப்படின்னாலே கன்ஃபார்மாக பார்த்தீங்கன்னா ஸ்பின்னுக்கு தான் சாதகமாக இருக்கும். ஸோ அது எப்படி ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்பின்னுக்கு சாதகமாக இருக்க போதா, இல்லாட்டி ஃபேஸ் அண்ட் ஸ்பின்னு ரெண்டுமே கலந்து இருக்க போதா, ஸோ அதை வந்து இந்த மேட்ச் ஆரம்பிக்க போது தான் நமக்கு தெரியும். ஸோ இங்கிலாண்டை பொறுத்தவரைக்கும் மேக்ஸிமம் சேம் ஸ்குவாட் தான். ஸோ அதெல்லாம் தெரிஞ்ச விஷயங்கள் தான். ஆனால் நம்ம சென்னைக்கு வந்து நிறைய பேர் வந்து ஷமி ஒரு வேளை கம்பேக் கொடுத்துட்டார் அப்படின்னா, 2 ஃபேஸரோடு போகிறாங்க அப்படின்னா கன்ஃபார்மாக வேறு யாராவது ஒருத்தர் வந்து வெளியே உட்கார வைக்கணும். அது யாருன்னு சொல்லிட்டு இப்போ நிறையா பேர் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. மேக்ஸிமம் ஷமி உள்ளே வராரு அப்படின்னா பிஷ்னாய் தான் வெளியே போவார் தான் எனக்கு தோணுது. ஏன்னா லாஸ்ட் மேட்ச்சில் வந்து அவர் விக்கெட்ஸும் எடுக்கலை. ஸோ அதற்கடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம செகண்ட் பவுலராக வந்து நம்ம பாண்டியா தான் இருந்தார். ஸோ ரன்ஸ் வந்து அதிகமாக தான் கொடுத்துருந்தாரு, நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதை வந்து மைண்டில் வச்சு இந்த மேட்ச்சில் வந்து நம்ம ஷமி உள்ளே வந்தார் அப்படின்னா ஹர்ஷ்தீப் சிங், ஷமி அண்டு ஹர்திக் பாண்டியன் தான் இருக்கும். அப்போது 3 ஸ்பின்னரில் ஒரு ஸ்பின்னர் இருக்க மாட்டாங்கன்னா கன்ஃபார்மாக பார்த்தீங்கன்னா பிஷ்னாய் தான் வெளியே போவார். ஸோ வருண் சக்கரவர்த்தி அண்ட் அக்ஷர் பட்டேல் கண்டிப்பாக இருப்பாங்க. இன்க்ளூடு இதை தாண்டி இன்னொரு ஸ்பின்னர் வேணும் அப்படின்னா கன்ஃபார்மாக நம்ம இன்னொரு ஹோம் பாய்னா கண்டிப்பாக நம்ம வாஷிங்டன் சுந்தர் தான் சொல்லி ஆகணும். ஸோ லாஸ்ட் மேட்ச் அவர் உள்ளே இருப்பார்னு தான் எதிர்பார்த்தோம். ஸோ வாஷிங்டன் சுந்தர் உள்ளே வந்தார்னா கன்ஃபார்மாக நிதிஷ்குமார் ரெட்டி தான் வெளியே போகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த 2 சேஞ்சஸ் தான் மெயினாக இருக்கும்ன்றது தான் என்னோட கருத்து. இதில் ஏதாவது உங்களோட ஒப்பீனியன் இருந்தால் கண்டிப்பாக அதிகம் கமெண்ட் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் தாண்டி நம்ம இந்தியா இங்கிலாண்டோட செகண்ட் T20 மேட்சை பார்க்குறதுக்கு நான் உட்பட நம்ம சென்னையில் இருக்க எல்லாருமே வந்து ரொம்ப அவ்வளோ எதிர்பார்த்துருப்பாங்க. நேற்று ஃபுல்லாக டிக்கெட் கிடைக்குமான்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் அதுதான் வந்து பெரிய பரபரப்பாக போயிட்டுருந்துச்சு. ஸோ டிக்கெட் யாராக இருக்குன்னா கண்டிப்பாக அதிகம் கமெண்ட் மென்ஷன் பண்ணுங்கள். என்னையும் கூட்டு போங்க சரிங்களா, நானும் வந்துடுறேன். ஸோ அதற்கு அடுத்தபடியாக அது ஒன்றும் இல்லை, அங்கே ஒருத்தர் 2 பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் என்னை மட்டும் கூட்டு போகலாம் ஓகேவா.
ஸோ அதற்கு அடுத்தபடியாக நம்ம இங்கிலாந்து T20 சீரிஸ் முடித்த பிறகு அதுக்கடுத்து ஓடியாக இருக்கட்டும் அண்டு சாம்பியன்ஸ் ட்ராஃபியாக இருக்கட்டும் இந்த இஷ்யூ நிறைய போய்கிட்டே தான் இருக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி சென்னை மேட்ச்சுக்கு வந்து வேறு என்ன பிளான்லாம் வந்து காம்பி வச்சுருக்க போகிறாரு, வேறு என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து ஸ்கை மூலமாக செயல்படுத்த போகிறாருன்னு தான் இப்போ எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இங்கிலாண்டை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் அதே ஸ்குவாடில் தான் வரப்போகிறாங்க. அது எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ அவங்களோட பிளானிங் என்னவாக இருக்கும், ரெண்டாவது நம்ம சென்னையோட அட்டாக்கிங் எப்படி இருக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் சென்னையில் டாஸ் வின் பண்ணாலும் மேக்ஸிமம் வந்து பேட்டிங் தான் எடுப்பாங்கன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா ஓப்பனிங்கில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பேட்ஸ்மேனுக்கு சாதாரணமாக தான் இருக்கும். ஸ்பின்னை தாண்டி நம்ம ஃபேஸருக்கும் வந்து பேட்டிங்க்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஆனால் செகண்ட் இன்னிங்ஸ் வரும்போது கண்டிப்பாக வந்து ஸ்பின்னுக்கு தான் மேக்ஸிமம் ஒத்துழைக்கும். ஸோ அதனால் அது ஒரு ரீசனாக இருக்கலாம் தான் தோணுது. மேக்ஸிமம் சென்னை பிச்சினால வந்து ஃபஸ்ட் பேட்டிங் தான் இருக்கும். ஆனால் ரீசெண்ட் பீரியடில் நம்ம செகண்ட் பேட்டிங் எடுத்து பார்த்துருப்போம். ஸோ எப்படின்னு தெரில, வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம இந்தியன் ஃபேன்ஸ் உட்பட நம்ம சென்னை ஃபேன்ஸ்லாம் ரொம்ப அவளோட எதிர்பார்த்துட்ருக்காங்க. ஸோ சென்னையில் பிச்சு ரெடி பண்ண பிறகு நடக்கக்கூடிய ஃபஸ்ட்டு மேட்ச் இதுவாக தான் இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இதில் ஏதாவது உங்களுக்கு சஜஸ்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதையும் கமெண்ட் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி இதற்கு அடுத்தபடி ஐபிஎல் பற்றின நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் வந்துக்கிட்டே தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ரோஹித் அண்ட் ஜெய்ஸ்வால் அண்ட் கில்லை பற்றின இன்னும் நிறைய அப்டேட்லாம் வந்துக்கிட்டே தான் இருக்குது. அடுத்தடுத்த வீடியோவில் அதெல்லாம் கொடுக்குறக்காது நான் வெயிட் பண்ணியிருக்கேன். தொடர்ந்து எங்கள் வீடியோ ஆதரவு கொடுங்க. இந்த வீடியோ திரும்ப முடிச்சிருக்கேன். வேண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கிறார். உங்களுக்கு சண்முகம்.